அது என்னமோ தெரியல, இந்த கிர்கிஸ்தான் லோக்கல் ஸ்நாக்ஸுக்கு நாங்கள் செம அடிக்ட். ஸோ இன்னைக்கு ஒரு குட்டி விலாக். கிளாஸ் முடிச்சோடனே பயங்கரமான பசி. சரி பக்கத்தில் இருக்க இந்த சம்சா லேண்டுன்ற ஒரு கடைக்கு போயிட்டோம். இந்த கடையில் இந்த ஊரோட லோக்கல் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். நாங்கள் எப்பயுமே இந்த கடைக்கு போனோம், ஒரு சிக்கன் சம்சா வாங்குவோம். அன்னைக்குன்னு பார்த்து சுட சுட டிஸ்பேச் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே செமையா இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த சம்சா பார்க்க நம்ம ஊர் பஃப் மாதிரி இருக்கும், பட் உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்டஃபிங் தான் டிஃப்ரெண்ட். மசாலா எதுவும் போடாம வெறும் சால்ட், சிக்கன், ஆனியன் தான் போட்டிருப்பாங்க. பட் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இது கூட இந்த அரோமான்ற ஒரு டிஷ் வாங்கியிருந்தேன். இதுல மைதா மாவு அப்புறம் உருளைக்கிழங்கு ஸ்டீம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல ஸ்பைசினஸ்லாம் ஒண்ணுமே இருக்காது. இது டேஸ்ட் ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நண்பர்கள் முடி திருத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நம்ம எப்பயும் போற கடைக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 6-7 மாசத்துக்கு அப்புறம் நம்ம நண்பர் இப்பதான் முடி வெட்ட போறாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் முடி வெட்டினதுனால பார்க்கவே டிஃப்ரெண்டா இருந்தா. முடி வெட்டிட்டு நாங்க பக்கத்துல இருக்க ஷாம்பு கடைக்கு போனோம். அங்க நம்ம ஊர்ல யூஸ் பண்ற ஷாம்பு, சோப்பு எல்லாமே இருந்துச்சு. தென் பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு நாங்க கேக் வாங்க போயிட்டோம். லாஸ்ட் வீடியோல நான் இந்த கேக் தான் தேடி வந்திருப்பேன், பட் அது கிடைச்சிருக்காது. கேக் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜ் லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோ